வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா சேமியா இட்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போ பாரு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு போர் அடிக்கிறதுக்கு இது ஒரு சேஞ்ச் ஆஃப் இது. சேமியா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இது சேமியா மட்டும் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சில பேர் வந்து சேமியாவும் ரவையும் ஹாஃப் மிக்ஸ் பண்ணி பண்ணுவா. நான் அந்த மாதிரி பண்ணலை, வெறும் சேமியா மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு ஒரு 10, கருவேப்பிலை ஒரு 6, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது போட்டுருக்கேன். ஸோ இது வறுக்காத சேமியா தான். 200 கிராம்ஸ் இது அப்படியே இதில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா போகிறோம், ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த கப்பில் சேமியா எடுத்துட்டீங்களோ அந்த கப்லேயே 3/4 கப் கிட்டக்க தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணியும் விடுறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடணும். கொத்தமல்லி ஒரு ஹேண்ட்ஃபுல், கேரட் தெரியாது 1. ஸோ இது நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி இது ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியாக வைக்கலாம். இந்த சேமியா நல்லா ஊறினா தான் அது இட்லி நல்லா வெந்து வரும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா நம்ம இட்லியாக வைக்கலாம். இது நல்லா ஊறிட்டு இதில் கொஞ்சம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணலாம். இதிலெல்லாம் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். அடியில் தண்ணி விட்டாச்சு. இதில் சோடா உப்பு வேணுங்கிறவா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணலை, நான் அப்படியே தான் பண்ணுவேன். ஸோ தேவைப்பட்டவா எங்களுக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் வச்சுருப்போம் அதனால் அது விண்ணுன்னு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்துருங்க. மீடியம் ஹையில் வச்சு நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். உங்களுக்கே வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு 12 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 5 வரமிளகா எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இதில் பிச்சு போட்டுடலாம். இதில் கார்லிக் வேணுங்கிறவா கார்லிக் வச்சுக்கோங்க. பச்சையாக அப்படியே சாம்பார் வெங்காயம் வேணுங்கிறவா அதையும் வச்சுக்கலாம். நம்ம அதெல்லாம் எதுவுமே வைக்காமல் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன ஒரு 100 கிராம் கிட்ட நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கிட்டோம். தேங்காய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் கிட்ட
உப்பு போடுறேன். முதல்ல இதை அப்படியே ஒரு சுற்றி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நல்லா நீர்க்க ஆக்கினுடலாம். இதில் வந்து சொன்ன மாதிரி பூண்டு வெங்காயம் வச்சுட்டேன்னா அது அதர் லெவலில் இருக்கும். எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை வைக்கலை. பிடிச்சவா எல்லோரும் கண்டிப்பாக 2 பல் பூண்டும் இந்த சாம்பார் வெங்காயத்தில் ஒரு 10 வெங்காயமும் இதில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜோரான ஒரு சட்னியாக இருக்கும். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. ஸோ இட்லி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. சட்னி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வாட்டரியாக இருக்கணும். கண்டிப்பாக நான் போடலன்னு போட்டுக்காதீங்க. பிடிச்சவா ஒரு பல் பூண்டு ஒரு 5-6 வெங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சி பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7 மிளகா வத்தல், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். ஜோரான சட்னியும் தயாராகிடுது. சேமியா இட்லி அண்ட் சட்னி. இதை வந்து நீங்கள் தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பைத்தம்பருப்பு தோசை இதோடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.